கொண்டு நான் கற்ற தமிழுண்டு போதும், நல்லோர்கள் வல்லோர்கள் நற்றமிழை யாத்தோர் தேனுண்டு நான் வாழ்வேன் என்று தமிழ் அன்னையின் புகழ் பாடி தெவிட்டாத இன்பம் தரும் நறுங்கனியாம் என் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். இன்தமிழ் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இதுக்கு முன்னாடி நாம 7ஆம் வகுப்பு செய்யுள் பகுதியில இயல் 1, 2, 3, 4 பார்த்துருந்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 5வது இயல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா 2வது பருவம், புரியுதுங்களா? அதுல 2வது இயல் பார்க்க போறோம். சரிதானுங்களாமா? ஓகே, கவனிக்கலாமா? கவனிங்க. யாருடைய படைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவேந்தர், புரட்சி கவியாம் இல்லைங்களா? புரட்சி கவியாம் பாவேந்தர் பாரதிதாசனினுடைய படைப்பு. சரிதானுங்களா? என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ப தமிழ் கல்வி அப்படிங்கிற தலைப்புல பேசியிருக்கிறாரு. இன்ப தமிழ் கல்வி, புரியுதுங்களா? தமிழ்னாலே இன்பம் தான் இல்லைங்களா? தமிழ்னாலே இன்பம், புரியுதுங்களா? அந்த இன்ப தமிழில் கல்வி, புரியுதுங்களா? அப்ப இந்த இன்ப தமிழ்ல கல்வி இருந்ததுன்னா என்னென்ன மாதிரியான இன்னல்கள் நமக்கு வந்தா கூட அதையெல்லாம் நாம வென்று சாதித்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணை. சரிதானுங்களா? ஆரம்பம் பாத்தீங்கன்னா இயற்கை அழகினை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வர்ணித்து, புரியுதுங்களா? ஒரு தனி மனிதன் ஒரு இயற்கை அழகு அப்படியே வர்ணிச்சு அப்படியே எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சில வரிகளை கொடுத்திருக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த இறுதி அவர் முடிக்கும் பொழுது என்ன கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னலில் இருந்து நாம் விடுபட, புரியுதுங்களா? நமக்குண்டான அறியாமை அப்படிங்கிற அந்த இன்னல், இடர், தொல்லை, புரியுதுங்களா? அதிலிருந்து நாம விடுபடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ப தமிழில் கல்வி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்ப தமிழில் கல்வி பெற்றால் அந்த மாதிரி இன்னல்கள்ல இருந்து நம்ம விடுபடலாம், புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அந்த மாதிரி ரொம்ப நேர்த்தியா ரொம்ப அழகான வரிகள்ல பாவேந்தர் பாரதிதாசன் அழகா கொடுத்திருக்கிறார். பார்க்கலாங்களா? ரொம்ப ஈஸியான வரிகள், ரொம்ப வந்து கஷ்டம் கிடையாது, கடினமான வரிகள் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியா விஷயம் புரிஞ்சிடும். ஓகே, கவனிங்கம்மா. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான், என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும், காடும் கழனியும் கார் முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தணிக்கும், ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சரிதானுங்களா? நான் கவிதை எழுதணும்னு முற்பட்டு உட்கார்ந்தேன், புரியுதுங்களா? எல்லாமே என்னை வந்து சந்திக்குது, புரியுதுங்களா? ஆடும் மயில், அது ஆடும் மயிலுக்கு நிகரான பெண்கள், புரியுதுங்களா? ஓடையும் தாமரை பூக்களும் என்னை வரைங்க அப்படின்னு சொல்லுது. சரிதானுங்களா? அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த இயற்கை அழக தன்னோடு அப்படியே இழுத்துக்கிற மாதிரியான வரிகள்ல கொடுத்திருக்கிறார். சரிதானுங்களா? அடுத்தது பாருங்க, இதெல்லாம் இலகுவாவே புரியக்கூடிய வரிகள். சரிதானுங்களா? அடுத்தது கவனிங்க. சோலை குளிர்தரு தென்றல் வரும், பசுந்தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்திசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும் சூரியன். சரிதானுங்களா? வேலை சுமந்திடும் வீரரின் தோல், வீரர்களினுடைய அந்த தோலை எப்படி தெரியுமா? உயர் மலைன்னு வெறுப்பு, புரியுதுங்களா? மலைன்னு நினைச்சு வரையணுமா, புரியுதுங்களா? கவனிங்க. வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை, புரியுதுங்களா? அந்த வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய அந்த வேலையோடு இருக்கக்கூடிய வீரர்களினுடைய தோள்கள் எப்படி தெரியுமா இருக்குமா? மலை மாதிரி இருக்குமா. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? இதெல்லாம் என்ன வரைங்க அப்படின்னு சொல்லி என்னை தூண்டும் பொழுது, அதை நான் பார்க்கும் பொழுது என்னை தூண்டுகிறது, அதையெல்லாம் வரைய சொல்லி என்னை தூண்டுகிறது, கவியாய் நான் அதை வரைந்திட என்னை தூண்டுகிறது அப்படின்னு சொல்றார். புரியுதுங்களா என்ன சொல்றேன்? ஒரு அழகான ஒரு வர்ணிப்பை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தூண்டும் இல்லைங்களா? ரைட், ஓகே, இது இன்னும் கொஞ்ச நேரம் ரசிச்சா நல்லா இருக்குமே, புரியுதுங்களா என்ன சொல்றது? இது இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி என்ன தூண்டுது. ஆனா இவற்றுக்கிடையே அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நிறுத்துறாரு. இது மாதிரிலாம் என் மனசு அலப்பாயுது, ஆனா இதுக்கு இடையில எனக்கு ஒரு சிந்தனை வருது. என்ன? கவனிங்க. இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார், புரியுதுங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா துன்பம் அப்படிங்கிறதுல மக்கள் எப்படி இருந்தாங்களா? துயின்று இருந்தாங்க, மாட்டிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே, புரியுதுங்களா? அப்போ அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே, புரியுதுங்களா? அந்த காட்சி அப்படியே என் மனசுக்குள்ள அப்படியே என்னை உருக்கிடுச்சு. அந்த காட்சி, புரியுதுங்களா? அப்படியே எனக்குள்ள ஒரு இரக்கத்தை உண்டு பண்ணிடுச்சு, அதை உருக்கிடுச்சு என்ன. அதை பார்க்கும்பொழுதே நான் நெகிழ்ந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன், புரியுதுங்களா? அப்போ என்னுடைய ஆவியோடு கலந்துருச்சு அந்த காட்சி, புரியுதுங்களா? அப்போ பாத்தீங்கன்னா
இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்து விட்டாள். புரியுதுங்களா? ஏன்பா துன்பத்துல இருக்கிற? ஏன் அறியாம இருள்ல ஏன் இருக்கிற? புரியுதுங்களா? இன்பத் தமிழில் கல்வி கற்றால் ஏன் இந்த நிலை உனக்கு இருக்குது? உன்னை விட்டு போயிடும்ல இது அப்படின்னு சொல்றார். புரிதுங்களா என்ன சொல்றாரு? இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்து விட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும் அப்படின்னு சொல்றாரு. புரிதுங்களா? ரொம்ப ரொம்ப எளிமையான வரி. இதுக்காகவும் இன்னும் நேரத்தை செலவழிக்க வேண்டாம். உங்களுக்கு ஈஸியா படிச்சீங்கனாலே நல்ல நேர்த்தியா அழகா கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? அடுத்தது நாம பாரதிதாசன் பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நம்ம பார்த்துருக்குறோம். 6ஆம் வகுப்புலேயே பாரதிதாசனை பார்த்துருக்குறோம். இன்பத் தமிழ் அப்படிங்கிற தலைப்புல அவரை பத்தி நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பேசியிருக்கிறோம். சரிதானுங்களா? பாரதிதாசனை பத்தி நிறைய குறிப்புகள் முன்னாடி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். சரிதானுங்களா? அதெல்லாம் கொஞ்சம் நேர்த்தியா என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவனமா ஒரு எடுத்து பார்த்துக்கோங்க நல்லா. ஓகேங்களா? ரைட், ஓகே. அது என்ன வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா என்னன்னு பார்ப்போம். பார்த்துட்டு நாம அடுத்த தலைப்புக்கு போகலாம். ஓகேங்களாமா? ரைட், ஓகே. என்ன இன்னொரு டைம் நம்ம நினைவுபடுத்தணும்னா கூட நம்ம நினைவுபடுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் எங்கு பிறந்தவர்மா? புதுவையில் பிறந்தவர். அவர் தாய் தகப்பன் கனகசபை லக்குமி அம்மாள். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். புரியுதுங்களா? இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புனைப்பெயர்கள்லாம் இருக்குது. புனைப்பெயர்கள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறுக்கன், கிண்டல்காரன், கண்டெழுதுவோன். சரிதானுங்களா? இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி கவி, பாவேந்தர், இயற்கை கவிஞர், புதுவை கவிஞர், புதுவை குயில், புதுமை கவிஞர். அதுவும் அவருடைய சிறப்பு பெயர் தான். புரியுதுங்களா? புதுவை கவிஞர், புதுவை குயில், புதுமை கவிஞர், பூங்காட்டு தும்பி, தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ். சரிதானுங்களாமா? இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ரைட், ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன நம்ம அவரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வந்து எந்தெந்த இயரில் 1954 புரியுதுங்களா? 1954 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. சரிதானுங்களா? 1964 அவருடைய மறைவு. 1969 பார்த்தீங்கன்னா அவருக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. புரியுதுங்களா? பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. அதெல்லாம் நம்ம ரொம்ப அழகாவே பார்த்தோம். சரிதானுங்களா? புரட்சி கவி அப்படிங்கிற அந்த பட்டம் அவருக்கு யாரு கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா கொடுத்தார். 1946 அறிஞர் அண்ணாவால் வழங்கப்பட்ட பட்டம் புரட்சி கவி அப்படிங்கிற பட்டம். சரிதானுங்களா? இதெல்லாம் ரொம்பவே தெளிவாவே உங்களுக்கு நான் 6th ஆரம்பிக்கும் போது சொல்லியிருக்கேன். சரிதானுங்களா? ஓகே, கவனிங்கம்மா, கவனிங்க. எத்தனிக்கும் அப்படின்னா முயலும், என்ன தூண்டுது, என்ன அதை செய்யன்னு சொல்லுது அப்படிங்கிற மாதிரி முயலுதல். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அடுத்தது வெறுப்பு நமக்கு நல்லாவே தெரியும், மலை. ஓகேங்களாமா? கழனி, வயல். புரியுதுங்களாமா? கழனின்னு என்ன? வயல். செரு அப்படின்னாலும் வயல். புரியுதுங்களா? அந்த மாதிரி வெறுப்பு நம்ம படிக்கிறோம். கோடு அப்படின்னாலும் மலை தான். புரியுதுங்களா? கோடுனாலும் மலை, வரை அப்படின்னாலும் மலை தான். சரிதானுங்களா? வரை அப்படின்னாலும் மலை, கோடு அப்படின்னாலும் மலை, வெறுப்பு அப்படின்னாலும். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்குறோம், படிச்சிருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, நிகர். எனக்கு நிகர் யாரு அப்படிங்கிற மாதிரி. நிகர், சமம், எனக்கு சமம், தமிழுக்கு நிகர் தமிழ் தான். இல்லைங்களா? என்ன சொல்றேன்னு? தமிழுக்கு நிகர் வேற எதுவுமே வர முடியாது, தமிழுக்கு நிகர் தமிழ் தான். அந்த மாதிரி நிகர், சமம். சரிங்களா? பருதி, கதிரவன். அன்னதோர் அப்படியொரு, அன்னதோர் அப்படி ஒரு, அந்த காட்சியை பார்க்கும் பொழுது. புரியுதுங்களா? கார் முகில், மழை மேகம். நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு வார்த்தை, நல்லா தெரிஞ்ச வார்த்தை. துயின்றிருந்தார், உறங்கி இருந்தார். ஓகேங்களாமா? ரைட், ஓகே. நான் சொன்ன விளக்கம் என்னவோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இது அழகா நேர்த்தியா நீங்க பாத்துக்கலாம். சரிதானுங்களா? இதுல முக்கியமான வரிகள் என்ன நமக்கு கேட்கிற மாதிரியான வரிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். சரிதானுங்களா? இது ஒரு முக்கியமான வரிகள். ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். ஓகேங்களாமா? அடுத்தது இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்து விட்டாள். ஓகேங்களா? அடுத்தது துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினிலே தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும் அப்படின்னு சொல்லி. சரிதானுங்களா? இந்த வரிகள்லாம் இந்த பாடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான வரிகள். சரிதானுங்களா? ஓகே, நல்லா கவனமா இது பண்ணிக்கோங்க, நேர்த்தியா படிச்சுக்கோங்க. ஓகேங்களாமா? அடுத்தது பாரதிதாசனை பத்தி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த பாரதிதாசன் கவிதைகள், இந்த இன்பத்தமிழ் கல்வி அப்படிங்கிறது பாரதிதாசன் கவிதைகள் எனும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேரு எனும் தலைப்பில் உள்ளது. இது ரொம்ப அவசியம், இதை நல்லா பார்த்துக்கணும் நீங்க. சரிதானுங்களா? அதாவது பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் இருந்து தமிழ் பேரு எனும் தலைப்புல என்ன பாடல் கொடுத்துருக்காங்கம்மா? இன்பத் தமிழ் கல்வி அப்படிங்கிற பாடல் கொடுத்துருக்காங்க.
அதை நம்ம கவனமா பார்த்துக்கணும். இன்பத்தமிழ் கல்வி அப்படிங்கிறது எந்த தலைப்புல இருந்து வந்திருக்குதுன்னு கேட்டா தமிழ் பேரு அப்படிங்கிற தலைப்புல இருந்து வந்திருக்கு. தமிழ் பேரு அப்படிங்கிற தலைப்பு எந்த நூல்ல இருக்குதுன்னு கேட்டா பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிறது தொகுப்பு நூல், அதுல இருந்து வந்திருக்கு. சரிதானுங்களா? ஓகே, ரைட், கவனிங்கம்மா. அடுத்த டாபிக் நம்ம போறோம். அழியா செல்வம். அழியா செல்வம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நம்மளுக்கு என்ன தோணும்? நமக்கு என்ன தோணும்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா அழியாத செல்வம் நம்முடைய இளமையா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களா, பணம், பொருள், நகை, அதுவா, நம்முடைய யாக்கை, நம்முடைய உடம்பா? இல்ல, அழியாத செல்வம். இதெல்லாம் அழியக்கூடிய செல்வங்கள். இது எல்லாமே அழியக்கூடிய செல்வங்கள். அப்போ அழியாத செல்வம் எது அப்படின்னு பார்த்தா நம்முடைய கல்வி. நாம் கற்ற கல்விதான் நம்முடைய அழியாத செல்வம். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? என்ன சொல்றேன்னு, நாம் கற்ற கல்விதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அழியாத செல்வம். புரியுதுங்களா? அப்ப அந்த அழியா செல்வம் அப்படிங்கிறதுல யாரு படைச்சிருக்கிறாங்க அந்த டாபிக், என்ன விஷயம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிதானுங்களா? கவனிங்க. வைப்புழி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை. வைப்புழி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை. மிக்க சிறப்பின் அரசர் செறின் ஒவ்வார். மிக்க சிறப்பின் அரசர் செறின் ஒவ்வார். எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன. எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற. எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுல இருந்து கொடுக்கப்பட்ட பாடல் அப்படின்னா சமண முனிவர்கள் அப்படின்னு பார்த்தாலும் நம்ம யாருங்க? நாலடியார், இல்லைங்களா? நாலடியார். ஓகேவாம்மா? என்ன சொல்லியிருக்கிறாங்க இதுல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வம் அப்படின்னு பார்த்தா நமக்கு அழியாத செல்வம் அப்படின்னு பார்த்தா கல்வி. புரியுதுங்களா? அது எந்த அளவுக்கு அழியாத செல்வம்பா அப்படிங்கிறது அந்த பாடல்ல கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு அது அழியாத செல்வம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது நான் வீட்டுல அதை ஒரு பொருளா வச்சிருக்கிறேன்ப்பா, நான் வீட்டுல ஒரு பொருளா இருக்குது வீட்டுல, புரியுதுங்களா? ஆனா அந்த பொருள் ஏதாவது குறைவு ஏற்படுமா? ஏற்படாது. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ஐயோ, ஒருத்தவங்களுக்கு வேணும்னு நான் கொடுத்துட்டேன்ப்பா, புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அதுல ஏதாவது பஞ்சம் ஏற்பட்டுடுமா? அது ஏதாவது குறைஞ்சிருமா? குறையாது. சொல்ற விஷயம் புரியுது இல்ல உங்களுக்கு? அல்ல, என்னை விட ஒருத்தர் பெரிய பெரிய அதிகாரியா இருக்கிறாருப்பா, எனக்கு அரசனா ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அவர் என்ன கேட்கிறாரு, என்னை விட நீ ஞானவானா இருக்கிறியே, உன் செல்வத்தை என்கிட்ட எடுத்து கொடு, உன்னோட செல்வம் இது கல்வி தானே, அந்த கல்வியை என்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னா கூட அவரால் வாங்கிக்க முடியாதுப்பா அதை அப்படின்னு சொல்றாரு. சொல்ற விஷயம் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? நல்லா கவனிங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, அழகா விளக்கம். பொருள் போல வைத்திருப்பினும் பிறரால் கொல்லப்படாது. புரியுதுங்களா? வீட்டுல ஒரு பொருளா வச்சிருக்கிறோம்ப்பா அப்படின்னாலும் மத்த என்ன செஞ்சுக்க முடியாது, அதை வாங்கிக்க முடியாது. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? பணம் இருக்குது, நகை இருக்குது, வாங்கிக்கலாம். சரிதானுங்களா? அப்போ செல்வம் அப்படின்னு நான் இந்த கல்வி அழியாத செல்வத்தை நான் வீட்டுல வச்சிருக்கிறேன் அப்படின்னா ஒருத்தவங்க வாங்கிக்கணும்னு நினைக்கணுமா அப்படின்னாலும் அவங்களால என்ன செஞ்சுக்க முடியாதுங்க, அந்த செல்வத்தை வாங்கிக்க முடியாது. சரிதாங்களா? ஐயோ, ஒருத்தவங்க கேட்டாங்கப்பா, நான் கொடுத்துட்டேன்ப்பா, நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேங்க, அதனால என்கிட்ட எந்த குறைவும் ஏற்படவே ஏற்படாது. சரிதானுங்களா? ஐயோ, என்னை விட மேல அதிகாரியா இருக்கிறான்ப்பா, அவன் என்னை விட அரசரா இருக்கிறாருப்பா, அவர் என்ன கேட்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிற ஞானத்தை என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்கிறாருப்பா, அப்படி சொன்னாலும் அவரால் வாங்கிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்பேற்பட்ட அழியாத செல்வமாகி அந்த கல்விய ஒரு பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு செல்வம் நினைச்சீங்கன்னா அந்த அழியாத செல்வமாகிய கல்வியை சேர்த்து வைப்பா, அழிஞ்சு போற நகை, பணம், பொருளை சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு அழகா நேர்த்தியா சொல்லியிருக்கிறாங்க. சரிதானுங்களா? கவனிங்க. வைப்புழி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை. வைப்புழி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை. மிக்க சிறப்பின் அரசர் செறின் ஒவ்வார். புரியுதுங்களா? அரசனாலும் கொல்லத்தான் முடியாது. சரிதானுங்களா? எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன. எச்சம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா செல்வம். புரியுதுங்களா? அப்படின்னு நினைச்சு மக்களுக்கு ஒருத்தன் செய்யணும்னு நினைக்கிறான் அப்படின்னா விச்சை மற்று அல்ல பிற அப்படின்னா கல்வியை சேர்த்து வைப்பா. அழிஞ்சு போற செல்வத்தை பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைக்காதீங்கப்பா, கல்வியை சேர்த்து வைங்க பிள்ளைங்களுக்கு அப்படின்னு அழகா கொடுத்துருக்காங்க. சரிதானுங்களா? கவனிங்க. நாலடியார் பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. நாலடியார் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நாலடியார்லேருந்து நமக்கு எப்பொழுதுமே கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். முக்கியமான ஒரு பகுதி நாலடியார் அப்படிங்கிறது, முக்கியமான ஒரு அறநூல். சரிதானுங்களா? நாலடியாரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், பொறுமையாகவே சொல்கிறேன், நீங்கள் அழகாகவே நோட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார் 14 கீழ்கணக்கு நூல்களுள் தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் நாலடியார். 14 கீழ்கணக்கு நூல்களுள்
தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் நாலடியார். சரிதானுங்களா? அடுத்தது முக்கியமான விஷயம், திருக்குறளுக்கு அடுத்து புகழப்படும் நூல் நாலடியார். திருக்குறளுக்கு அடுத்து புகழப்படும் நூல் நாலடியார். 40 அதிகாரங்கள் 400 பாடல்களை கொண்ட நூல். எத்தனைமா? 40 அதிகாரங்கள் 400 பாடல்களை கொண்ட நூல். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? என்ன சொல்றேன்னு கவனிங்க. 40 அதிகாரம்மா, சரிதானுங்களா? எத்தனை பாட்டுங்க? 400 பாடல்களை கொண்டது. புரியுதுங்களா? அதே மாதிரி ஏன் இது திருக்குறளுக்கு அடுத்து புகழப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாலடியார் முப்பாலாக பகுக்கப்பட்ட நூல். அறம், பொருள், இன்பம் எப்படி திருக்குறள் மாதிரியே அறம், பொருள், இன்பம் என்று முப்பாலாக பகுக்கப்பட்ட நூல் நாலடியார். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? என்ன சொல்றேன்னு? அப்ப முப்பாலாக பகுக்கப்பட்டது அப்படின்னா என்னன்னு பாருங்க. அறம், பொருள், இன்பம். இல்லையாமா? இல்லைங்களா? அப்ப அறம் பாருங்க 13 அதிகாரங்கள் இருக்கு. பொருள்ல 24 அதிகாரங்கள் இருக்கு. இன்பத்துல 3 அதிகாரங்கள் இருக்கு. மொத்தத்துக்கு 40 அதிகாரங்கள். 40 அதிகாரங்கள் 400 பாடல்களை கொண்ட நூல். சரிதானுங்களா? அடுத்ததுமா நாலடியாருக்கு வந்து பாத்தீங்கன்னா, நாலடியாரை முப்பாலா பகுத்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்லம்மா, அந்த பகுத்தவர் யாரு? புரியுதுங்களா? நாலடியாரை தொகுத்தவர் யாரு? ரெண்டுத்தையுமே நம்ம ஒரே டைம்ல ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். கவனிங்க கவனிங்க. பகுத்தவர், தொகுத்தவர். பகு, தொகு. இல்லைங்களா? அப்ப பகுத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தருமர். பகுத்தவர் யாருமா? தருமர். தொகுத்தவர் யாருங்க மேடம்? அப்ப பதுமனார். தொகுத்தவர் யாருமா? பதுமனார். சொல்ற விஷயம் புரியுதுங்களாமா? நல்லா கவனிங்க. பகுத்தவர் பா, பதுமனார்னு இருந்தா நல்லாதான் இருந்திருக்கும். தொகுத்தவர் தோ, தா, தகரம். இல்லைங்களா? தருமர்னு இருந்தா நல்லாதான் இருந்திருக்கும். அப்படியே ஆப்போசிட்டா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க தான் ஞாபகத்துல இருக்கணும். சரிதாங்களா? ஆப்போசிட்டா கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிதானுங்களா? பகுத்தவர் பதுமனார்னு வந்துடக்கூடாது, தருமர். தொகுத்தவர், புரியுதுங்களா? தொகுத்தவர் தருமர்னு வந்திருக்க கூடாது, பதுமனார் அப்படின்னு அப்படியே எதிர்மாறா நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அதே மாதிரி இவங்க 2 பேரும் தான் நாலடியாரினுடைய உரை ஆசிரியர்கள். இவங்க 2 பேருமே நாலடியாரினுடைய உரை ஆசிரியர்கள். சரிதானுங்களா? என்ன விஷயம் சொன்னேன்? நாலடியார் 14 கீழ்கணக்கு நூல்களில் தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல். திருக்குறளுக்கு அடுத்து புகழப்படுவது, முப்பாலாக பகுக்கப்பட்டது, அறம், பொருள், இன்பம் அப்படின்னு பகுத்திருக்கிறாங்க. சரிதானுங்களா? பகுத்தவர் தருமர், தொகுத்தவர் பதுமனார். புரியுதுங்களா? அப்படி நேர்மாறா அப்படி ஞாபகம் வச்சுக்கீங்க. இந்த நாலடியாரினுடைய உரை ஆசிரியர்கள் யார் யார் அப்படின்னா தருமர், பதுமனார். இவங்க 2 பேருமே இந்த நூலினுடைய உரை ஆசிரியர்கள். சரிதானுங்களா? வேற நாலடியாரை பத்தி என்னங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலையாமை மற்றும் துறவரம் குறித்து கூறுவது. புரியுதுங்களா? நிலையாமைனா என்ன? நிலையாமைனா நிலையே இல்லாதது. எது நிலை இல்லாதது? நம்முடைய இளமை நிலை இல்லாதது, நம்முடைய யாக்கை நிலை இல்லாதது, நம்மகிட்ட இருக்கக்கூடிய செல்வம் நிலை இல்லாதது. சரிதானுங்களா? இந்த மாதிரி நிலையாமை மற்றும் துறவரம் குறித்து கூறுவது நாலடியார். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? என்ன சொல்றேன்னு? அடுத்து வேற என்ன தெரிஞ்சுக்கலாம் நாம அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாலடியார் வந்து தஞ்சையை ஆண்ட பெரு முத்தரையர்கள் பற்றிய செய்தி கூறும் நூல் நாலடியார். தஞ்சையை ஆண்ட ஒரு பகுதி பிரிவினர். புரியுதுங்களா? என்ன சொல்றேன்னு? அவங்க பேர் என்னன்னா பெரு முத்தரையர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையை சேர்ந்தவங்க. அவங்கள பத்தின செய்தியை சொல்லக்கூடிய நூல் எந்த நூலாமா? நாலடியார். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? நாலடியாரை ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். சரிதானுங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாலடியாரும் திருக்குறளும் அப்படியே ஒத்தாப்புல. புரியுதுங்களா? திருக்குறளுக்கு அடுத்து புகழா சொல்லக்கூடிய, ரொம்ப புகழ்பட பேசக்கூடிய நூல் எதுன்னா நாலடியார். புரியுதுங்களா? எப்படி ஆளும் வேலும் பல்லுக்குருதி சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4ம் 2ம்னா எதுமா? 4 நாலடியாரு, 2 என்னங்க? திருக்குறள். சரிதானுங்களா? புரியுதா விஷயம் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? 4ம் 2ம் சொல்லுக்குருதி. சரிதானுங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமா, நாலடியாருக்கு வேறு பெயர்கள் இருக்குதுமா. நாலடியாருக்கு வேற என்னங்க பேர் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாலடி 400, வேளாண் வேதம், குட்டி திருக்குறள். நாலடி 400, வேளாண் வேதம், குட்டி திருக்குறள். இது 3மே நாலடியாரினுடைய வேறு பெயர்கள். சிறப்பா சொல்லி அழைக்கிறாங்க அந்த நாலடியார. சரிதானுங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ரைட், ஓகே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாலடியார் சம்பந்தமான விஷயங்கள். ஓகே தானம்மா? இப்போ நமக்கு இங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ஒரு கிளான்ஸ் அப்படி பார்த்துட்டு நம்ம அடுத்த டாபிக் போலாம். ஓகேங்களா? கவனிங்கம்மா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன விளக்கம் கொடுத்தேன் இல்லைங்களா?
அந்த விளக்கம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? அடுத்ததுக்கு வாங்க. நூல்வெளி நாலடியார். சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல். அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன், 14 கீழ்கணக்கு நூல்களிலேயே தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் நாலடியார். தொகுக்கப்பட்டுச்சு, நிறைய பேர் எழுதுனாங்க, அப்படியே ஒன்னா சேர்த்து தொகுத்தாங்க. ஓகே தானா? கவனிச்சுக்கோங்க. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது என்ன நூலுமா? புறநூலா அகநூலா? என்ன நூலுங்க நாலடியார்? அறநூல். அறநூல் நீதி நூல். சரிதானமா? ரைட். அடுத்ததுமா 400 வெண்பாக்களால் ஆனது. பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, வேறு பெயர் நாலடி 400 வேளாண் வேதம் குட்டி திருக்குறள். அதையும் சேர்த்துக்கோங்க. குட்டி திருக்குறள். குட்டி திருக்குறள். ஓகேவாமா? ஓகே, சரிதானுங்களா? திருக்குறள் போன்றே சொல்லியாச்சு. அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்புகளை கொண்டது. சரிதானுங்களா? அடுத்ததுமா, திருக்குறளுக்கு இணையாக நாலடியார் வைத்து போற்றப்படுவதை நாளும் ரெண்டும் சொல்லு குருதி எனும் தொடரால் அறியலாம். ஓகே தானா? விஷயம் புரிஞ்சுதுங்களா? ரைட். அடுத்த டாபிக் போலாமா? ரைட், கவனிங்கம்மா. கவனிங்க. தனிப்பாடல் திரட்டிலிருந்து கல்வி எத்தகைய அழியாத செல்வம் அப்படின்னு அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க லைன்ல. ஆல்ரெடி நம்ம சில விஷயங்கள் பார்த்துருக்குறோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். வெள்ளத்தால் அழியாது வெண்தணலால் வேகாது. வெள்ளத்தால் அழியாது வெண்தணலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் இயலாது. அதாவது முடியாது. வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது. கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது. கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது. புரியுதுங்களா? ஒருத்தவங்க கேட்டாங்க, நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன்ப்பா, சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன்ப்பா, என்கிட்ட குறை ஏற்படாது. இன்னும் என்னுடைய ஞானமும் அறிவும் வளர்ந்துகிட்டே இருக்கும், வளர்ந்துகிட்டே இருக்கும், இன்னும் குறைவு வந்துடாது அதுல எப்பொழுதுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, மிகை, அதாவது கள்ளர்க்கோ பயமில்லை. ஐயோ எவனாவது திருடிட்டு போயிடுவானாப்பா என் செல்வத்தை அப்படின்னா எதுக்குமே பயப்படவே தேவையில்லப்பா. சரிதானுங்களா? கல்வர்க்கோ பயமில்லை. புரியுதுங்களா? காவலுக்கு மிக எளிது கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருள் தேடி உழல்கின்றீரோ. புரியுதுங்களா? இப்பேற்பட்ட ஒரு அழியாத செல்வமாகிய கல்வியை உள்ள வச்சுக்கிட்டு வேற என்னத்துக்குப்பா பொருளுக்கு இந்த மாதிரி அளவாஞ்சி தேடிட்டு கிடக்குறீங்க? புரியுதுங்களா? அதை விட ஒரு செல்வமா தேவை. மற்ற செல்வத்தை போய் தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, ஏன் அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. தனிப்பாடல் திரட்டு. ஓகே தானா? விஷயம் புரிஞ்சுதுங்களா? ரைட். அடுத்த தலைப்புமா, ஒரு வேண்டுகோள். ஒரு வேண்டுகோள். யார் ஆசிரியர்னு பார்ப்போம் நாம. தேனரசன், கவிஞர் தேனரசன். சரிதானுங்களா? அதாவது இதை என்ன சுருக்கமான விஷயம் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, பாடல் வரிகள் முதல்ல ஒரு 4-5 வரிகள் பார்ப்போம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு. அப்புறமா உங்களுக்கு செய்தியை சொல்றேன். கலை உலக பிரம்மாக்களே, மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே, ஒரு மானுடத்தின் வேண்டுகோள். ஒரு மானுடத்தினுடைய ஒரு வேண்டுகோள். நான் எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்றேன். புரியுதுங்களா? என்ன சொல்றாரு வேண்டுகோள்னு? நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வியர்வை நெடி வீசட்டும் அதில். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? நீ சிற்பியா இருக்கிறப்பா, புரியுதுங்களா, ஒரு பாறையை வடிக்கிற நீ, புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு, அப்போ சிலை வடித்தால் வியர்வை நெடி வீசட்டும் அதில். ஒரு பாறை உடைக்கிறவனுடைய சிலையை நீ வடிக்கிற சிற்பமா அப்படின்னா, அந்த சிலையை பார்க்கும் பொழுதே அதுல வியர்வை நாற்றம் வீசணும்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அதுல ஒரு மானுடம் கலந்துருக்கணும்னு சொல்றாரு. அதுல ஒரு உயிர்த்தன்மை இருக்கணும்பா அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அப்ப இது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் சொல்றாரு. புரியுதுங்களா? ஒரு உழவனினுடைய அதை கொடுத்துருக்காரு பாருங்க. ஒரு உழவனினுடைய உருவத்தை நீ வார்க்கிற அப்படின்னு சொன்னா, ஒரு சிலையாக வார்க்கிற அப்படின்னு சொன்னோம்னா, அந்த உழவனினுடைய சிலையை பார்க்கும் பொழுது அதுல என்ன இருக்கணுமா? மண் வாசனை அடிக்கணுமா, அதுல மண்ணினுடைய வாசனை தெரியணும்பா பார்த்தாலே அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஒரிஜினாலிட்டி சொல்லுவோம் இல்லைங்களா? புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு தன்மை நம்ம பார்க்கும் பொழுதே நமக்கு மனசை டச் பண்ணிடும். அப்பா பயங்கரமா இருக்குதுங்க, சான்ஸே வாய்ப்பே கிடையாதுப்பா, பயங்கரமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஒரு ஓவியத்தை பார்க்கும் பொழுதோ அல்லது ஒரு சிலையை பார்க்கும் பொழுதோ, புரியுதுங்களா, பயங்கரமா பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கே ஒரு தோணும் பாருங்க. ஒரு உயிர் தன்மை அதுல வேணும்னு சொல்றாரு. அதுதான் என்னுடைய வேண்டுகோள்னு சொல்றாரு அவரு.
புரியுதுங்களா? நான் சொல்றேன் பாருங்க, இந்த பாடல் வரிகளை உங்களுக்கு நான் விளக்கமா என்னன்னு சொல்றேன். நீங்க அழகா அந்த வரிகளை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். சரிதானுங்களா? அதான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிற்பி ஒரு பாறை உடைக்கிறான், ஒரு தொழிலாளின்னு வச்சுங்களேன். ஒரு தொழிலாளியினுடைய உருவத்தை நீ சிற்பமா செதுக்குறன்னா அதுல வியர்வை நாத்தம் வீசணும்பா, அதுல ஒரு உண்மை தன்மை இருக்கணும்ப்பா, அதுல வந்து ஒரு மானுடம் இருக்கணும்ப்பா அது உள்ள அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ஒரு உழைப்பாளிய நீனு ஒரு சிற்பமா வார்க்கிற, அவருடைய சிலையை ஒரு வார்த்து எடுக்கிற அப்படின்னு சொன்னோம்னா, அந்த உழைப்பாளியுடைய அந்த சிலையை நாங்க பார்க்கும் பொழுது அதுல என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண் வாசனை அடிக்கணும்ப்பாங்கிறார். அவன் மேல அந்த சேத்தோடைய வாசனை அடிக்கணுமா அப்படிங்கிறாரு. ஒரு குழந்தைய நீ தீட்டுறியா, ஒரு குழந்தையுடைய ஓவியத்தை நீ படமா தீட்டுறியா, அதுல பால் மனம் கமழ வேண்டும்னு சொல்றாரு. பால் வாசனை அடிக்கணுமா அதுல, புரியுதுங்களா? ஒரு தாயினுடைய ஓவியத்தை நீ தீட்டுறியா, அதுல அன்பு என்ன செய்யணுமா, பொங்கி வழியணும்னு சொல்றாரு. தாயினுடைய உருவத்தை பார்க்கும் பொழுதே அதுல ஒரு உயிரோட்டம் இருக்கணும்னு சொல்றாரு. புரியுதுங்களா? ஒரு தாயினுடைய ஓவியத்தை பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு தாயினுடைய சிலையை பார்க்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு உயிரோட்டம் இருக்கணும்ப்பா அப்படிங்கிறார். அதுல பாசமும் அன்பும் பொங்கி வழியணும்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அதுதான் அவருடைய வேண்டுகோள். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு, அட நீ எதை வேணாலும் தீட்டிட்டு போ, அமேசான் காடுகள் ஆகட்டும், புரியுதுங்களா, ஆல்ப்ஸ் மலை தொடர்கள் ஆகட்டும், நீ எதை வேணாலும் வரைஞ்சிட்டு போ, எதை வேணாலும் தீட்டிட்டு போ, ஆனா அதுல என்ன இருக்கணும், ஒரு மானுடம் கலந்திருக்க வேண்டும், ஒரு உயிரோட்டம் கலந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏனோ தானோ அப்படின்னு இருக்கக்கூடாதுப்பா, கலை உலக பிரம்மாக்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அவருடைய வேண்டுகோள் அப்படிங்கிறார். உங்களுக்கு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருக்கும். சரிதானுங்களா? தெளிவா சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ரைட்டு. வேற அதோடைய விளக்கங்கள் கூட நம்ம பார்க்கலாம். கவனிங்க கவனிங்க. பிரம்மாக்கள் நம்மளுக்கு தெரியும், பிரம்மன்னா படைக்கிறவர் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்படுறோம். நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாமே விஷயம் தெரியும் இல்லைங்களா? அப்ப படைப்பாளர்கள். வனப்பு அழகு, நெடி நாற்றம், ஓகேங்களா, பூரிப்பு ரொம்ப பூரிப்பாயிட்டாங்கப்பா மகிழ்ச்சி, மழலை குழந்தை, மேனி உடல், எல்லாமே நமக்கு தெரிஞ்சது. ஓகேங்களா? அந்த பாடலுடைய கொஞ்சம் விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். சரிதானுங்களா? அடுத்தது கவனிங்க. நூல்வெளி, தேனரசன், தேனரசன் பற்றிய குறிப்பு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, சில கவிஞர்களுக்கெல்லாம் புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிச்சா போதும். புரியுதுங்களா? இப்ப பாரதிதாசன் அந்த மாதிரி நம்ம விட முடியாது இல்லைங்களா? வாணிதாசன், முடியரசன், பாவலரேறு பெருஞ்சித்திரனார், சரிதானுங்களா? தேனரசன் பத்தி டாபிக்ல பாடப்பகுதியில என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிச்சா போதும். புரியுதுங்களா? இன்னும் பிற தகவல்கள் நமக்கு அவசியம் தேவை கிடையாது, அது ரொம்ப. சரிதானுங்களா? அதனால இதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம கவனமா பார்த்துக்கலாம். கவனிங்க. தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர், தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். கவிதைகள் எழுதிய இதழ்கள் எதெல்லாம், எந்தெந்த இதழ்கள்லாம் தன்னுடைய படைப்புகளை வெளியிட்டிருக்கிறார் அவரு. அவரா இதழ் நடத்தல, நல்லா கவனிச்சுக்கணும். கவிஞர்கள் வந்து அவங்க நடத்தின இதழ்கள்னு சொல்லியிருப்பாங்க அழகா. புரியுதுங்களா? படைப்புகளை வெளியிட்ட இதழ்கள்னு தெளிவா கொடுத்துருப்பாங்க. சரிதானுங்களா? என்ன பாருங்க, வானம்பாடி, குயில், தென்றல், புரியுதுங்களாமா? இது மூணுமே அவர் படைப்புகளை வெளியிட்ட இதழ்கள், படைப்புகளை வெளியிட்ட இதழ்கள். அடுத்தது பாருங்க, சமுதாய சிக்கல்களை எள்ளல் சுவையோடு வெளிப்படுத்தினார். புரியுதுங்களா? தன்னுடைய படைப்புகள்ல, தன்னுடைய கவிதைகள்ல, புரியுதுங்களா, சமுதாயத்துல இருக்கக்கூடிய சமூக சிக்கல்களை எள்ளல் சுவையோடு தருபவராம். எள்ளல்னா என்னதுங்க? நக்கல் அடிக்கிறது. புரியுதுங்களா? அப்படியே கிண்டலா அப்படியே எழுதுவாராம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஓகே, கவனிங்க. இவருடைய கவிதை நூல்கள் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண் வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். இது அப்படியே வேற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். கவனிங்களேன். பாருங்க, மண்ணு, புரியுதுங்களா, மழை பெய்யுது. ரெண்டாவது, மண்ணு, மழை பெய்யுது, மண்ணு பதமாயிடுச்சு, நான் ரோஜா செடி வச்சுட்டேன். புரியுதுங்களா? இல்ல இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், நம்மளுடைய வசதிப்படிதான். சரிதானுங்களா? கவனிங்க, கவனிங்கம்மா. ஓகே, கவனிங்கம்மா. மழை பெஞ்சிச்சு, மண்ணு பதமாயிடுச்சு, வெள்ளை ரோஜா செடி நட்டுட்டேன், வெள்ளை ரோசா. சரிதானுங்களா? என்ன சொல்றேன்? மண் வாசல், பெய்து பழகிய மேகம், வெள்ளை ரோசா. சரிதானுங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா, அந்த மழை இதை பத்தியே நிறைய பேர் நிறைய இருக்கும் வார்த்தைகள்லாம், நிறைய கவிஞர்கள் கொடுத்திருப்பாங்க. புரியுதுங்களா? பெய்து பழகிய மேகம் அப்படின்னா தேனரசன் சொல்ற விஷயம். புரியுதுங்களா? பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு சொன்னோம்னா கவிஞர் வைரமுத்து. பொறுமையா தான் சொல்றேன், அழகா நீங்க நோட் பண்ணலாம். ஓகேங்களா? பெய்து பழகிய மேகம் யாருமா? தேனரசன். புரியுதுங்களா? பெய்யன பெய்யும் மழை கவிஞர் வைரமுத்து. நேற்று பெய்த மழை
கவிஞர் சிற்பி. நேற்று பெய்த மழை கவிஞர் சிற்பி. புரியுதுங்களா? மழைக்கு பிறகும் மழை, மழைக்கு பிறகும் மழை ஐயப்ப மாதவன். சரிதானுங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? நேற்று பெய்த மழை கவிஞர் சிற்பி, மழைக்கு பிறகும் மழை ஐயப்ப மாதவன். ஓகே தானுங்களா? ரைட், கவனிங்க. அடுத்ததுமா, ஒரு வேண்டுகோள் எனும் தேனரசனின் கவிதை அவரது பெய்து பழகிய மேகம். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த மேகம் இல்லைங்களா? அப்ப இந்த நூல்ல இருந்துதான்மா ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற அந்த பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற பாடல் எதுல இருந்து கொடுத்துருக்காங்கம்மா? பெய்து பழகிய மேகம் அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு. சரிதானுங்களா? ரைட், அடுத்ததுக்கு வாங்கம்மா. அடுத்து கவனிங்க. அவ்வளவுதான். கவனிங்கம்மா. கீரை பாத்தியும் குதிரையும், கீரை பாத்தியும் குதிரையும். புரியுதுங்களா? இரட்டுற மொழிதல். சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இரட்டுற மொழிதல், ஸ்லேடை இல்லைங்களா? இரட்டுற மொழிதலுக்கு இன்னொரு பேர் என்னம்மா? ஸ்லேடைன்னு பாக்குறோம் இல்லைங்களா? அதாவது ஒரு சொல்லோ அல்லது சொற்றொடரோ, ஒரு சொல்லோ அல்லது சொற்றொடரோ இரு பொருள்பட பாடுவதோ அல்லது கூறுவதோ இரட்டுற மொழிதல் அல்லது ஸ்லேடை எனப்படும். சரிதானுங்களா? ஒரு சொல்லோ அல்லது சொற்றொடரோ இரு பொருள்பட பாடுவதோ அல்லது கூறுவதோ, சரிதானுங்களா, இரட்டுற மொழிதல் அல்லது ஸ்லேடை எனப்படும். நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து படிக்கிறோம் அந்த வார்த்தையை இல்லைங்களா? ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கும், அதுக்கு ரெண்டு பொருள்பட அழகா சொல்லுவாங்க. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ரெண்டு பொருள்பட பேசுவாங்க, ரெண்டு பொருள்பட எழுதுவாங்க, சரிதாங்க, ரெண்டு பொருள்பட பாடுவாங்க. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அந்த மாதிரி தோரணையில கொடுக்கறது. அதுக்கு பேர் என்னம்மா? இரட்டுற மொழிதல் அல்லது ஸ்லேடை எனப்படும். ரைட், ஓகே. அதுல யாருப்பா பயங்கரமான ஆற்றல் மிக்கவர்? யாரு? அதுல பெரிய ஆள் யாருப்பான்னா நமக்கு தெரிஞ்சது யாருங்க? காளமேக புலவர். புரியுதுங்களா? கவி காளமேகம், காளமேக புலவர்னு சொல்லுவாங்க. சரிதானுங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவரை பத்தி நம்ம கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். ஓகேங்களா? கவனிங்க. கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால், கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாற திரும்புகையில் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே, வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சொல்லல ரெண்டு விஷயங்களை அழகா கொண்டு வர்றாரு. புரியுதுங்களா? கீரை பாத்திக்கும் குதிரைக்கும் இணைப்படுத்துறாரு அழகா. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? கீரை பாத்தி எப்படி வைப்போம்? மண்ணை முதல்ல தட்டி அடிச்சு நல்லா தூளாக்கி, புரியுதுங்களா, அதை நல்லா வரப்பா ரெடி பண்ணி, புரியுதுங்களா, நடுவில் கீரை பாத்தி இருக்கும், அதுக்கு தண்ணி ஓடுற மாதிரி நல்லா மேடாக்கி அடிச்சு அந்த மண்ணெல்லாம் தட்டிக்கிட்டு ரெடி பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி இந்தாண்டு அப்படியே குதிரையை கற்பனை பண்ணுங்க. புரியுதுங்களா? அப்ப குதிரை என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குதிரையினுடைய கண்களை கட்டி, புரியுதுங்களா, அதை என்ன செய்வாங்க? ஓடுறதுக்கு தயார்படுத்துவாங்க அப்படின்னு. புரியுதுங்களா? அப்ப அந்த பாத்தி அமைக்கப்பட்ட இடங்கள்ல என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீரை ஓட விடுவாங்க. இங்க பார்த்தோம்னா குதிரைய ஓட விடுவாங்க. சரிதாங்களா? அப்ப அந்த தண்ணி என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓடி போய் தண்ணியானது பாய்ந்து போயிட்டே இருக்கும். எங்க மறிச்சு வச்சிருக்கிறாங்களோ அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகி வேற பக்கம் திரும்பி போகும் தண்ணி. புரியுதுங்களா? அதே மாதிரி குதிரை எந்த திசையை காட்டுறாங்க அந்த திசையில வேகமா ஓடிக்கிட்டே இருக்கிறோம். தட்டி வேற திசையை காட்டும் போது என்ன செய்யும்பா? அந்த திசையை விட்டு வேற திசைக்கு போகும். அந்த தண்ணி மாதிரியே அந்த குதிரையும் அப்படின்னு சொல்லி அழகா இணைப்படுத்துறாரு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? கவனிங்க. கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் வெட்டி மறைக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாற திரும்புகையில், மாற திரும்புகையால், சரிங்களா, மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. பரினா குதிரை, ஏற பரியாகுமே. சரிதான், அப்படியே கற்பனை பண்ணிக்க வேண்டியதான். புரியுங்களா? கற்பனை பண்ணணும். சரிதாங்களா? கீரை இருக்குது, அந்த கீரை பாத்திக்கு தண்ணி போறதுக்கு வழியை ரெடி பண்றாங்க. நல்லா மண்ணை அடிச்சு நல்லா தூளாக்கி நல்லா மேடு எழுப்பி, புரியுதுங்களா, அந்த பள்ளத்துல என்ன செய்யறாங்க? தண்ணியை ஓட விடுறாங்க. அது மாதிரி இந்த குதிரை என்ன செய்யறாங்க? நல்லா ரெண்டு பக்கமும் கண்ணுக்கு கடிவாளத்தை போட்டு கட்டி வைக்கிறாங்க. தண்ணியை ஓட விடுறாங்க, குதிரையை ஓட விடுறாங்க. தண்ணி ஓடிட்டு ஓடி பாஞ்சுக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துல மறிச்சிருக்கிறாங்களோ அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகி எந்த பக்கம் திருப்பி விட்டாங்களோ அந்த பக்கம் திரும்பி ஓடும். அதே மாதிரிதான் குதிரையும் அப்படின்னு அழகா இணைப்படுத்திருக்கிறாரு. சரிதானுங்களா? ஓகேம்மா. அதுக்கான விளக்கமும் அழகா கீழே கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இன்னமும் ஈஸியா உங்களுக்கு விஷயம் புரியும். ஓகேங்களா? கவனிங்கம்மா, கவனிங்க. சொல்லும் பொருளும். வன்கீரை அப்படின்னா வளமான கீரை, வளமான கீரை. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அடுத்தது பரி குதிரை. மறித்தல் அப்படின்னா தடுக்கிறது. புரியுதுங்களா? மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுவாங்க. புரியுதுங்களா?
எதிரிகளை தடுத்து தாக்குதல். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம மறந்துட்டோம் பாருங்க. புரியுதுங்களா? எப்படி மண்ணை வெட்டி தடுத்து அதை எழுப்புறாங்களோ அந்த மாதிரி என்ன செய்யுமாப்பா குதிரை? எதிரிகளை தடுத்து காக்கும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு எதிரிகளை தடுத்து தாக்குதல். அடுத்தது பாருங்க, பாடலின் பொருள் அழகா கொடுத்திருக்கிறாங்க. மண் கட்டிகளை அடித்து தூளாக்குவர். இந்த இடத்துல வண்டிகளில் கட்டி அடித்து ஓட்டப்படும். வண்டிகளில் கட்டி அடித்து ஓட்டப்படும். மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக வைத்திருப்பர். இந்த இடத்துல பாருங்க, கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? எதிரிகளை மறித்து தாக்கும். போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும். தண்ணி இதுல சேர்த்துக்கணும். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? இங்க தண்ணிக்கு 2 இது கொடுத்துட்டாங்க, இதுல ஒரே லைன்லயே முடிச்சுட்டாங்க. புரியுதுங்களா? அந்த பாத்தி வழியா தண்ணி ஓடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி குதிரை என்ன செய்யும்பா? எதிரிகளை தாக்கி கொண்டே வேகமா பாயும். எந்த பக்கம் திருப்புறாங்களோ அந்த பக்கம் திரும்பி தன்னுடைய வழிக்கு போயிட்டே இருக்கும். சரிதானுங்களா? ரைட். அடுத்து பாருங்க, நீர்க்கடை மடையின் இறுதி வரை சென்று மாற்றிவிட திரும்பும். அதே மாதிரிதான். புரியுதுங்களா? கால் மாறி மாறி பாய்ந்தது போகும், எதிரிகளை மறித்து தாக்கும், போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் என்ன செய்யும்பா? திரும்பி வரும். தண்ணி மாதிரியே, பாத்தியில விடப்பட்ட தண்ணி மாதிரியே திரும்ப வரும். அந்த வரப்புல விடப்பட்ட தண்ணி மாதிரியே அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த காரணங்களால் கீரை பாத்தியும் ஏறி பயணம் செய்யும் குதிரையும் ஒன்றாக கருதப்படுகிறது. ஓகேங்களா? ரைட். அடுத்தது கவனிங்க. இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் நிறைய இருக்குமா? கவனிங்க. காளமேக புலவர். காளமேக புலவர்மா, அவருடைய இயற்பெயர் வரதன். அவருடைய இயற்பெயர் என்னதுமா? வரதன். புரியுதுங்களா? அவருக்கு சிறப்பு பெயர்களும் இருக்குது. வரதன் அப்படின்னு சிறப்பு பெயர்களும் இருக்குது அவருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா வரகவி, வரகவி, ஆசுகவி. என்னதுமா? வரகவி, வரகவி, ஆசுகவி, ஆசுகவி. சரிதானுங்களா? புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கவி பாடுவதையே வரமாக பெற்றவர். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அதனால வரகவி, ஆசுகவின்னு நம்மளுக்கு தெரியும். புரியுதுங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா, தனக்கு எதிரில் இருக்கிறவங்க, அதாவது பாத்தீங்கன்னா தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சான்றோர்கள், அது யாரோ, புரியுதுங்களா, பொருள் தந்த கணம் உடனே பாட ஆரம்பிச்சிருவாராம். புரியுதுங்களா? பொருள் தந்த கணம் ஒரு புலவனானவன் பாட ஆரம்பிச்சிடுறாங்கன்னா அவங்களுக்கு பேர் என்னங்க? ஆசுகவி. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு ஆற்றலை கொண்டவர் கவி காளமேக புலவர். சரிங்களா? பொருள் தந்த கணம். புரியுதுங்களா? பாடு என்ற உடன்பாடு, நமக்கு புரியுற மாதிரினா இப்படி சொல்லலாம், பாடு என்ற உடன்பாடுதல். பாடுன்னு சொன்ன உடனே ஆரம்பிச்சிருவாராம். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி, அந்த மாதிரி ஒரு ஆற்றலை கொண்டவர். புரியுதுங்களா? அதாவது ஏன் கவி காளமேகம்னு சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழை எப்படி இடையறாது சோன்னு பெஞ்சுக்கிட்டே இருக்குமோ அந்த மாதிரி கேப்பே இல்லாம, புரியுதுங்களா, ஒரு இடைவெளியே இல்லாம என்ன செய்வாராம்பா? கவிதைகள்ல வார்த்தைகளை போட்டு பாடிக்கிட்டே இருப்பாராம். புரியுதுங்களா? மழை மேகம் பொழிவது போல, புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? கவி பாட வல்லவர் ஆதலால் கவி காளமேகம் எனப்பட்டார். சரிதானுங்களா? அதே மாதிரி தன்னுடைய பாடல்கள்ல ஒருத்தவங்களை திட்டி ஒரு வார்த்தையை பாடணும், ஒருத்தவங்களை திட்டி அந்த கருத்தை அவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறதையும் ரொம்ப அழகா இலகுவா சொல்லுவாராம் அவரு. புரியுதுங்களா? அதனால வசை பாட காளமேகம் அப்படின்னு ஒரு பேர் இருந்திருக்கு. புரியுதுங்களா? என்னன்னா நான் சொன்னேன், வரகவி அப்படின்னு ஒரு பேருமா, ஆசு கவி. சரிதானுங்களா? வசை பாட காளமேகம், வசை பாட காளமேகம். சரிதானுங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கவிதை பாடிக்கிட்டே இருக்கும்போதே ஒருத்தவங்க வந்து அப்படின்னு சொல்றதுக்குள்ள 700 வார்த்தைகளை போட்டுருவாராம். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு வார்த்தைகளை வந்து போட்டு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவி பாட வல்லவர் அப்படின்னு சொல்றாங்க. சரிதானுங்களா? அப்படியே கொடுத்துருக்குறாங்க புக்லே. சரிதானுங்களா? அந்த அளவுக்கு ஆற்றலை கொண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற என்ன இவரை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய படைப்புகள்மா, இவருடைய படைப்புகள் நாம தெரிஞ்சுக்கலாம். திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை. புரியுதுங்களா? சரஸ்வதி அந்தாதினா யாரு வருவாருங்க? கம்பர். சரஸ்வதி அந்தாதி யாருமா? கம்பர். புரியுதுங்களா? சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல். பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல், இதெல்லாம் இவருடைய படைப்புகள். சரிதானுங்களா? நிறைய வச்சு பாடி இருக்கிறாருமா. பாம்புக்கும் வாழை மரத்துக்கும் வச்சு பாடி இருக்கிறாராம். வைக்கோல் போர், வைக்க போர் இருக்குல்ல, வைக்க போர் சொல்லுவோமே, வைக்கோல், அந்த போர், அதுக்கும் யானைக்கும் வச்சு பாடி இருக்கிறாராம். புரியுதுங்களா? அது மாதிரி 2 பொருள்களுக்கு அப்படியே இணை வச்சு அழகா பாடுறதுல வல்லவராம். மீனுக்கும் பேனுக்கும் வச்சு பாடுவாராம். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு சொல் இருக்கும், 2 பொருள் பட அழகா கொடுப்பாராம். சரிதானுங்களா? அந்த மாதிரி கவி பாடுறதுல வல்லவர் யாருங்க? கவி காளமேக புலவர். சரிதானுங்களா? ரைட். அடுத்தது போலாமா நாம? இது வந்து நம்ம இதை நோட் பண்ணிக்கலாமா? காளமேக புலவரினுடைய தனி பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளன.
தனிப்பாடல் திரட்டுனா என்னதுக்கு? ஏதாவது ஆசிரியர் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னா, புலவர்கள் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தனிப்பாடல் திரட்டு. என்னம்மா? புலவர்கள் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்புக்கு பேர் என்னம்மா? தனிப்பாடல் திரட்டு. இப்ப அது உள்ள யார் பாட்டு இருக்குதா? காளமேக புலவருடைய பாடல் இருக்குது. அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. காளமேக புலவரின் தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. சரிதானுங்களா? ரைட். அடுத்து பாருங்க. கீரை பாத்தியும் குதிரையும் எனும் இப்பாடல் இடம்பெற்ற நூல் தனிப்பாடல் திரட்டு. அப்படி கேட்கறதா இருந்தா அந்த மாதிரி ஒன்லைனர்ல கேட்கலாம். ஓகே தானுங்களா?